ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களையோட 2 ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஒன்று தான் திடீர் மட்டன் பிரியாணி. அதோட கேண்டி ஸ்டைலில் மோஸ்ட்லி கல்யாண வீட்டுகளில் செய்கிற ஜேம் ரெசிபியும் தான். நான் ஆல்ரெடி என் சேனலில் எத்தனையோ வெரைட்டிகளில் பிரியாணி ரெசிபியை அப்லோட் பண்ணி இருக்கிறேன். ஆனால் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுற இந்த பிரியாணியோட பெயர் திடீர் மட்டன் பிரியாணி. அதோட கேண்டி சைடில் கல்யாண வீட்டுகளில் ஜேம் செய்வாங்க. அந்த ஜேம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அந்த ஜேமுக்கு இங்கே ஆக்குற கோக்கிமார் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸை அந்த ஜேமில் ஆட் பண்ணுவாங்க. அந்த சீக்ரெட்டையும் நான் இன்றைக்கி செய்கிற ஜேமில் காட்டிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இந்த 2 ரெசிபீஸையும் ட்ரை பண்ணுற நேரம் ஒழுங்காக வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபீஸ் 2ஐயும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு மட்டனில் நல்ல மசாலா எல்லாம் பிடிக்க அதை மெரினேட் பண்ணி வச்சேன். இன்றைக்கி நான் வளமையாக வீட்டில் ஆட் பண்ணுற மசாலாஸ் போடாமல் கடைகளில் விற்கிற பிரியாணி மசாலா தான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டனுக்கு தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான மாதிரி மசாலா ஆட் பண்ணினது தான் இப்போ செல்ல போகிறேன். மட்டனை க்ளீனாக கழுவி எடுத்த போகிறோம். பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சீசனிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணி கறிக்கு மசாலா எல்லாம் உப்பு காரம் பிடிக்க மிக்ஸ் பண்ணி அரவர் மாதிரி வச்சேன். எனக்கிட்ட இந்த பிரியாணியை செய்கிற நேரம் தயிர் இருக்க இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுற நேரம் உங்கள்கிட்ட கர்ட் இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மசாலா போடுற நேரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைங்க. கறியை மெரினேட் பண்ணினதோட நான் இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை குச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பை, எண்ணெய்க்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கொண்டேன். கறியை நான் ஃபஸ்ட்டுக்கு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டு தான் கறி வெந்த போகிறோம் சட்டியில் கொட்டி பிரியாணியை குக் பண்ணி எடுக்க போகிறேன். அதனாலேயே தான் இதுக்கு நான் திடீர் மட்டன் பிரியாணி என்று பெயரும் வச்சேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு அதில் பச்சை வாசம் போக நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போன பிறகு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொள்ளணும். இப்போ இந்த அளவு வெங்காயம் தக்காளிக்கு வதங்கின போகிறோம். மெரினேட் பண்ணி வச்ச மட்டனை போட்டு மட்டன் வேக தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி 2 விசில் வாரத்துக்கு வேக வச்சேன். ரெண்டு விசில் போன போகிறோம் விசிலை ரிலீஸ் பண்ணி கிழங்கொண்டையும் போட்டு திரும்ப ஒரு விசிலுக்கு வேக வச்சேன். இப்போ 3 சுண்டு கீரி சம்பா அரிசியை நல்லா கழுவி வேக வச்ச கறியையும் போட்டு அரிசி வேக அளவாக தண்ணியும் ஊற்றி வேக வச்சேன்.
இப்போ பிரியாணியோட தண்ணி எல்லாம் கணக்காக வற்றி வந்துருந்துச்சு. வெங்காயம் ஒன்றை கீயில் ஃப்ரை பண்ணி அந்த கீயோட ஃப்ரைட் ஒனியன், ரம்ப, புதினா மல்லி, கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ், பிரியாணி கலரும் ஊற்றி 5 நிமிஷம் டம்மில் அப்படியே மூடி வச்சேன். அடுத்ததாக வாங்க கேண்டி ஸ்டைலில் டேஸ்டியான ஜேம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த ஜேமை செய்ய மெயினாக 2 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஒன்று பைனாப்பிள், இன்னொன்று பெப்போ. இது ரெண்டுலேயும் நான் இன்றைக்கி பாதி தான் எடுத்தேன். இப்போ பைனாப்பிளை நான் காட்டுற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நெட்டி இல்லாமல் வெட்டி எடுத்துக்கொள்ள ஓணும். அடுத்ததாக பெப்போவையும் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையும் இப்படி நான் காட்டுற மாதிரி ஃப்ளஷ் எல்லாம் வலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் இது ரெண்டையும் போட்டு காடமும் உண்டும், ஒரு சின்ன துண்டு சின்னமனும், 350 கிராம் சுகரும், அதோட தேவையான அளவு சால்ட்டும் போட்டு அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ண ஓணும்.
இப்போ பாருங்க சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி ஜேம் ஆஃப் குக் ஆகிருக்கி. இந்த ஜேமை லோ ஃப்ளேமில் வச்சாலும் எடக்கெட அடி பிடிக்காம மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ ஜேமில் இருக்கிற தண்ணி எல்லாம் கணக்காக வற்றி வந்து இருந்துச்சு. இனி இந்த ஸ்டேஜில் தான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸை நான் ஆட் பண்ணினேன். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கீ தான். கீ ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு கீ நல்லா மெல்ட் ஆகின போகிறோம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும். அவ்வளவுதான். வெட்டிங் ஸ்டைல் திடீர் மட்டன் பிரியாணியும் கெண்டி வெட்டிங் ஸ்டைல் ஒரு யம்மியான ஜேமும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த பிரியாணிக்கு நான் இன்னொரு சைட் டிஷ்ஷாக கர்கின் சலாட் ஒன்றும் செஞ்சு கொண்டேன். ட்ரிங்க்குக்கு மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் ஒன்றும் செஞ்சேன். இந்த 2 ரெசிபீஸும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் இந்த 2 ரெசிபீஸையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோடு உங்களைய சந்திக்கும் வரை பாய் பாய்.